வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கல்கி அவர்கள் எழுதிய பித்தளை ஒட்டியானம் அப்படின்ற சிறுகதை. வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். தூக்கத்துல இருந்த தங்கத்துக்கு நடுராத்திரி விழிப்பு வருது. யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. படுத்துக்கிட்டே நிமிந்து பாக்குறா. அவரோட கணவன் சுந்தரம் தான் கதவை மெதுவா திறந்து வெளியில போறான். வெளில போயிட்டு திருப்பி கதவை மூடுறான். மாடி படிகள்ல இறங்கி அவன் கீழே போற சத்தம் அவளுக்கு கேக்குது. கீழே போய் அவனோட அலுவலக அறையை திறந்து உள்ள போய் லைட்டை போடுறான். தங்கத்துக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. இந்த ராத்திரில இவர் எழுந்து எங்க போறாரு? ஆஃபீஸ் அறையில இந்த ராத்திரில போய் என்ன செய்யணும்? எதுக்காக இவ்வளவு ரகசியமா அங்க போறாரு? எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே சத்தமே இல்லாம மெதுவா எழுந்து போறாரு. அப்படி என்ன ரகசியம் எனக்கு தெரியாம அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கடந்த 5-6 நாளாவே சுந்தரத்தோட நடவடிக்கையை பார்த்து தங்கம் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தா. பழையபடி பேச்சு, சிரிப்பு, விளையாட்டுன்னு எதுவுமே சுந்தரத்துக்கிட்ட இல்லை. சரியா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. ஏன் தூங்கும் போது கூட திடீர்னு உடம்பு தூக்கி வாரி போடுது. இதெல்லாம் எதனாலனே தெரியல. என்ன கேட்டாலும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிச்சிடுறாரு. ஒண்ணுமே இல்லாமையா இவ்வளவு கவலைப்படுறாரு? அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு தங்கம் யோசிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்கம் ஒரு தமிழ் படம் பார்த்தா. அதுல உள்ள கதாநாயகனுக்கு வேற ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அதை மறைக்கிறதுக்காக தன்னோட மனைவி கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிப்பான். தங்கத்துக்கு இப்ப அந்த படத்தோட கதை ஞாபகம் வருது. அது ஞாபகம் வரும்போதே தன்னோட கணவனும் தனக்கு இது துரோகம் செய்யறாரோ அப்படின்ற எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்த அடுத்த நொடியே, சீச்சி, அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. என்னோட கணவன் எனக்கு துரோகமே நினைக்க மாட்டாரு. அவருக்கு என் மேல அன்பும் காதலும் ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்கிறா. என் மேல அன்பு இல்லாமையா என்னோட பிறந்த நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து தங்கத்துல ஒட்டியானம் வாங்கி கொடுத்தாரு? அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிச்சா. அவர் பின்னாடியே போய் அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு மெல்ல படிக்கட்டு இறங்கி போறா. தன்னோட கணவனோட அலுவலக அறை ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பாக்குறா. உள்ள சுந்தரம் எதையோ எழுதிட்டு இருக்கான். எழுதி முடிச்சுட்டு நிமிந்து பார்த்த சுந்தரம் திருப்பியும் தான் எழுதியிருக்கதை படிச்சு பாக்குறான். படிக்க படிக்க அவனோட கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகுது. இதை பார்த்த தங்கம் பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறா. சுந்தரம் தான் எழுதின கடிதத்தை மடக்கி ஒரு கவருக்குள்ள வைக்கிறான். இப்ப கவர் மேல முகவரி எழுதுறான். கவரை ஒட்டுறதுக்காக பசைய தேடுறான். பசை காஞ்சு போயிருந்தது. தண்ணி எடுக்கிறதுக்காக சமையலறைக்கு போறான். சுந்தரம் அந்த அறையை விட்டு போன அடுத்த நொடி தங்கம் மின்னல் வேகத்துல அந்த அறைக்குள்ள போறா. அந்த கவரை பிரிச்சு கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறா. அன்புள்ள தங்கத்துக்கு, இந்த கடிதத்தை பார்த்து நீ ஆச்சரியப்படலாம். இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நான் இங்க இருந்தா உனக்கும் கஷ்டமாயிடும். அதனாலதான் உன்னை விட்டு போறேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இரு. என்னை பத்தி ஏதாவது தப்பா கேள்விப்பட்டீனா அது எல்லாமே உன் மேல உள்ள அளவு கடந்த அன்பால தான் செஞ்சிருப்பேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. கடவுள் கிருபை இருந்தா நம்ம திரும்பியும் சந்திப்போம். இப்படிக்கு உன்னை ஒரு நாளும் மறக்காத சௌந்தரராஜன். தங்கம் அந்த கடிதாசையே திருப்பி திருப்பி படிச்சா. அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சது. அதுக்குள்ள சுந்தரராஜன் சமையலறையிலேருந்து ரூமுக்கு வந்திருந்தான். தங்கம் கையில இருந்த கடிதத்தை பார்த்து திடுக்கிட்டு போய் நின்றுட்டு இருந்தான். தங்கம் கடிதத்தை படிச்சுட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா. தட்டு தடுமாறி, தங்கம், நான் சொல்றத கேளு அப்படின்னு சொன்னான். கேட்க மாட்டேன். என்னை நிர்கதியா விட்டுட்டு போக பாத்தீங்கல்ல, நீங்க இல்லாம நான் சௌகரியமா இருப்பேனா அப்படின்னு கதறி அழுதா. சுந்தரராஜனுக்கு குபேரா பேங்க்ல குமாஸ்தா வேலை. ரொம்பவே நேர்மையானவன், கடவுள் பக்தி உள்ளவன். அவனை சுத்தி உள்ள எல்லாருக்குமே அவனோட நேர்மையை பத்தி நல்லாவே தெரியும். பாவ புண்ணியத்துக்கு பயந்து நடக்கிறவன். இப்படிப்பட்டவன் பேங்க்லேருந்து 1500 ரூபாய திருடிட்டான் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம தான் பொய் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவன் செய்யக்கூடாத காரியத்தை தான் செஞ்சிருந்தான். அவனோட பேங்க்லேருந்து 1500 ரூபாய திருடி இருந்தான். எல்லாமே கடிதத்துல சொல்லியிருந்த மாதிரி அவனோட ஆசை மனைவி தங்கத்துக்காக தான். தங்கம் டெப்டி கலெக்டர் சதாசிவத்தோட பொண்ணு. சதாசிவத்துக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க. மூத்த பொண்ணை போலீஸ்ல பெரிய உத்தியோகத்துல இருந்த ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. 2வது பொண்ணை வக்கீலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. 2 பேருமே பெரிய இடம், பெரிய குடும்பம். தங்கத்தோட துரதிர்ஷ்டம், தங்கத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சதாசிவம் இறந்து போனாரு. இறந்து போனவரு காசு பணம்னு எதுவுமே சேர்த்து வைக்காம போயிட்டாரு. தங்கத்தோட அம்மா தங்கத்துக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சாங்க. காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல பையனா இருக்கணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் சௌந்தரராஜனோட நல்ல குணம் தெரிஞ்சு அவனை தங்கத்துக்கு முடிவு பண்ணாங்க. தங்கத்தோட அக்கா 2 பேருக்குமே வசதி குறைஞ்ச இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கிறது பிடிக்கவே இல்லை. அவங்களோட தகுதிக்கு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. குறை சொன்னாங்களே தவிர பணம் காசு கொடுத்து உதவி செய்யறதுக்கு யாருமே முன் வரல. தங்கத்தோட அம்மா, என் பொண்ணுக்கு நான் தங்கமான மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். வசதி குறைவா இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன். தங்கத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்தா சீக்கிரமே அவன் முன்னேறி வருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல நாள்ல தங்கத்துக்கும் சௌந்தரராஜனுக்கும் திருமணம் நடந்தது.
தங்கத்தோட அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே தங்கத்தோட அதிர்ஷ்டம் சுந்தரத்துக்கு ஒரு வேலை கிடைச்சது. குபேரா பேங்க்ல குமாஸ்தா வேலை. 2 வருஷத்திலேயே சம்பளம் உயர்ந்து 60 ரூபாய்க்கு வந்துச்சு. 25 ரூபாய்க்கு ஒரு வீட்டை பார்த்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாங்க. தங்கத்தோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்தது. தங்கத்தோட அம்மா அவளை பார்க்க வரும்போதெல்லாம் அவங்க அக்கா 2 பேரை விட தங்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில ஒரு பித்தளை ஒட்டியானத்தினால பெரிய பிரச்சனையே வந்துச்சு. ஆனால் சுந்தரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். தங்கம் தகதகன்னு ஒரு ஒட்டியானத்தை போட்டுட்டு வந்து அவன் முன்னாடி நின்னான். ஆஹா, ஒட்டியானம் பலன்னு இருக்கே அப்படின்னு சொன்னான். இது தங்க ஒட்டியானம், விலை 1500 ரூபாய், வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டா தங்கம். இதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சுந்தரம் அவளையே பார்த்துட்டு இருந்தான். உடனே தங்கம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இது பித்தளை ஒட்டியானம், விலை 7 ரூபா தான், 2 வருஷத்துக்கு கேரண்டி இருக்கு, பக்கத்து வீட்டு அம்மா வாங்கினாங்க, அதான் நானும் ஒன்று வாங்கினேன், நல்லா ஜொலிக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சா. கொஞ்ச நாள்ல தங்கத்தோட அக்கா குழந்தைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடினாங்க. அதுக்கான அழைப்புதல் தங்கத்துக்கும் வந்தது. தங்கம் பித்தளை ஒட்டியானத்தை போட்டு கிளம்பி வந்திருந்தா. இதை பார்த்த சுந்தரராஜன், எதுக்கு இந்த பித்தளை ஒட்டியானெல்லாம் போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன், பித்தளை ஒட்டியானம் போட்டா தள்ளி வச்சிருவாங்களா? தள்ளி வச்சா தள்ளி வைக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொன்னா தங்கம். சரின்னு சவுந்தரராஜனும் தங்கமும் கிளம்பி விசேஷத்துக்கு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா தங்கமும் சவுந்தரராஜனும் பிறந்தநாள் விழாக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க உள்ள எல்லா பெண்களோட கண்ணும் தங்கத்தோட ஒட்டியானத்துக்கு மேலேயே இருந்தது. அங்க உள்ள பெண்கள்ல ஒருத்தி தங்கத்தோட ஒட்டியானத்தை பார்த்து, இதுதான் புதுசா வந்திருக்க ஒட்டியானமா, விலை 9 ரூபாயா அப்படின்னு சொன்னா ஒருத்தி. இல்ல வெறும் 7 ரூபா தான் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தி. இவ்வளவு சுலபமா கிடைக்கும் போது எதுக்கு 1000ஐயும் 5000ஐயும் கொண்டு போய் தங்கத்துல கொட்டணும் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தி. 10 நாளைக்கெல்லாம் பல்ல இழிச்சிடும், அப்புறம் என்ன செய்வ அப்படின்னு சொன்னா இன்னொருத்தி. இந்த பேச்செல்லாம் தங்கத்தோட காதுல விழுந்தது. அங்க உள்ள பெண்கள்லாம் தங்கத்தையும் வைரத்தையும் இழைச்சி போட்டுட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில பித்தளை ஒட்டியானத்தை போட்டுக்கிட்டு இப்படி பேச்ச வாங்கி கட்டிக்கிட்டது தங்கத்துக்கு அவமானமா இருந்தது. கூனி குறுகி போய் நின்றுருந்தா. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தங்கம் காத்திருந்தா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வாசலுக்கு வந்தா. பலகாரம் கொடுக்கறதுக்காக வெளியில வந்த தங்கத்தோட அக்கா தங்கத்தோட காதுல ரகசியமா முணுமுணுத்தா. ஏண்டி அசரே, உனக்கு தங்க ஒட்டியானம் இல்லைன்னா என்ன, என்கிட்ட கேட்டா நான் கொடுத்துருப்பேன்ல, கொஞ்ச நேரம் போட்டுட்டு என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, இப்படி பித்தளை ஒட்டியானத்தை போட்டுட்டு வந்து நிக்கிறியே, இப்படிலாம் இன்னொரு தடவை பண்ணாத அப்படின்னு சொன்னான். இது எல்லாத்தையும் மெதுவா சொல்ற மாதிரிதான் தங்கத்தோட அக்கா சொன்னான். இருந்தாலும் பக்கத்துல நின்ன சவுந்தரராஜனோட காதுல எல்லாமே தெளிவா கேட்டுச்சு. வீட்டுக்கு வர வரையும் தங்கமும் சவுந்தரராஜனும் எதுவுமே பேசல. வீட்டுக்கு வந்தோன்னே தங்கம் ஓன்னு அழுதா. சவுந்தரராஜனும், இந்த பித்தளை ஒட்டியானத்தை நீ ஏன் போடுறன்னு நான் அப்பயே கேட்டேன்ல, இப்ப போட்டுட்டு வந்து அசிங்கப்பட்டுட்டு இப்ப ஏது கழுவுற அப்படின்னு கோவமா கேட்டான். தங்கம் அழுதுகிட்டே, எங்க அப்பா மட்டும் இப்ப இருந்திருந்தா என் அக்காக்கெல்லாம் போட்ட மாதிரி நகை எனக்கும் போட்டிருப்பாரு, இப்பெல்லாம் என்ன பேச்சு வாங்க விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதா. இதை கேட்ட சவுந்தரராஜனுக்கு மனசு கஷ்டமா இருந்தது. தங்கத்துக்கு ஒரு ஒட்டியானம் கூட தன்னால வாங்கி போட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டான். உங்க அப்பா இருந்திருந்தா உனக்கு பெரிய எடுத்து மாப்பிள்ளைய பார்த்திருப்பாரு, நீயும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னா சவுந்தரராஜன். இதை கேட்டோனையே தங்கத்தோட அழுக பட்டுன்னு நின்று போச்சு. ஓடி வந்து சவுந்தரராஜனோட கழுத்தை இறுக்கி கட்டிக்கிட்டா. எனக்கு உங்களோட அன்பு மட்டுமே போதும், நகையும் வேணாம் நட்டும் வேணாம், எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னான். அந்த நிமிஷமே சவுந்தரராஜன் தங்கத்துக்கு எப்படியாவது ஒரு ஒட்டியானம் வாங்கி போட்டுடணும் அப்படின்னு முடிவெடுத்தான். கொஞ்ச நாளாவே மக்கள் கிட்ட குபேரா பேங்க் பத்தி ஒரு வதந்தி பரவிட்டு இருந்தது. அதனால மக்கள் எல்லாம் தாங்கள் போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பேங்க் மேனேஜரும் இது மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு, அப்ப சரிப்படுத்தின மாதிரி இப்பயும் சரி பண்ணிடலாம், மக்கள் தங்களோட பணத்தை திருப்பி கேட்டா திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க் ஊழியர்கள்ட்ட சொல்லி வச்சிருந்தாரு. அதுபடியே எல்லா பணத்தையும் அவங்க திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா கடன் கேட்கறவங்களுக்கு கடனும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால பேங்க் மேல நல்ல பேர் வந்து மக்கள் திருப்பியும் பேங்க்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஒரு சாயங்கால வேளையில சவுந்தரராஜன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். தங்கத்துக்கிட்ட, உனக்கு பிறந்தநாள் வருதுல்ல, வா பரிசு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்து காட்டுனான். தங்கம் ஆச்சரியத்தோட, ஏது இந்த பணம் அப்படின்னு கேட்டான். நான் கொஞ்சம் கொஞ்சமா வங்கியில பணம் போட்டு வச்சிருந்தேன், அந்த பணத்தை இப்ப எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு தங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறா. தங்க ஒட்டியான வாங்கிக்கிட்டு வைரத்தோடுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்த 2-3 நாள் சவுந்தரராஜன் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். தங்கத்தோட இருப்புல இருந்த ஒட்டியானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். காரியம் இவ்வளவு சுலபமா முடியும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை, யாருக்கும் தெரியாம நல்லபடியா நம்ம இந்த விஷயத்த முடிச்சிட்டோம், யாராவது பார்த்திருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான். சம்பள பணத்தை சேர்த்து வச்சு எந்த காலத்துல தங்கத்துக்கு ஒட்டியானம் வாங்கி கொடுக்கறது, நல்ல வேலை தைரியமா முடிவெடுத்து ஒரு காரியம் செஞ்சுட்டோம் அப்படின்னு அவன் செஞ்ச காரியத்தை திருப்பியும் யோசிச்சு பார்க்கறான். அன்னைக்கு பகல் 12 மணி இருக்கும். மக்கள் எல்லாம் பணத்தை போட்டுக்கிட்டும் எடுத்துக்கிட்டும் இருந்தாங்க. சவுந்தரராஜன் பெட்டியில மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தீந்து போச்சு.
அப்பதான் மேனேஜர் அறையிலேருந்து ஒரு குரல் வந்துச்சு. ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வந்திருக்கு, மக்களுக்கு கொடுக்கறதுக்கு குமாஸ்தாலாம் வந்து பணம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு குமாஸ்தாவா வந்து பணம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப சவுந்தரராஜனோட முறை வந்தது. அப்ப மேனேஜருக்கு போன் வரவே அவரு போன்ல பேசிட்டு இருந்தாரு. சவுந்தரராஜன் 5000 அப்படின்னு கணக்கு எழுதிட்டு 5000 பணமும் எடுத்துக்கிட்டான். மேனேஜர் போன்ல கவனமா இருக்கிறத பார்த்துட்டு அதிகப்படியா இன்னும் 2 கட்டுகளை எடுத்து தன்னோட பெட்டிக்குள்ள போட்டுக்கிட்டான். மேனேஜர் அறையிலேருந்து வெளில வந்து யாருக்கும் தெரியாம மீதி இருந்த 2 கட்டுகளையும் தன்னோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டான். பேங்க் நேரம் முடிகிற வரையும் அவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. வேலை நேரம் முடிஞ்ச பிறகுதான் அவன் நிம்மதியானான். அதுக்கப்புறம் தான் தங்கத்தை கூட்டிட்டு போய் நகைக்கடைக்கு போய் ஒட்டியானம் வாங்கின விஷயம் எல்லாம். மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் பேங்க்ல ஏதாவது பிரச்சனை வருதா, இந்த பணம் காணா போனது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வருதான்னு கவனிக்கிறான். ஒண்ணுமே நடக்கல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சவுந்தரராஜன் ரொம்பவே நிம்மதியா இருக்கான். ஒட்டியானம் வாங்கி கொடுத்து 4வது நாள் சுந்தரராஜன் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். குபேரா பேங்க்குக்கு எய்தாப்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் ரூமோட மேல் அறையிலேருந்து பார்த்தா சுந்தரராஜனோட கவுண்டர் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படிதான் சுந்தரராஜன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எதிர்ச்சியா அந்த ரூமை பார்க்கறான். அங்க அந்த ரூம்லேருந்து ஒரு ஆள் தன்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி சுந்தரராஜனுக்கு படுது. அந்த ஆளை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியும் அவனுக்கு தெரியுது. அந்த ஆள் எதுக்கு நம்மளை பார்க்கறான் அப்படின்னு சுந்தரராஜனுக்கு இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படுது. அவனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சுந்தரராஜன் யோசிக்கும் போதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. தங்கத்தோட அக்கா வீட்டு விசேஷத்துல அவனை பார்த்திருந்தான். அவன் பேரு ராமானுஜம் அப்படின்னும் அவன் சிஐடியில வேலை பார்க்கறான் அப்படின்னும் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அங்க இருந்தவங்க பேசினது சவுந்தரராஜனுக்கு காதுல விழுந்திருந்தது. இவ சிஐடி ஆச்சே, இவ எதுக்கு நம்மளை வேவு பார்க்கறான் அப்படின்னு யோசிக்கும் போதே சவுந்தரராஜனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் வீடு திரும்பினோன்னா சவுந்தரராஜன் கிட்ட தங்கம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான். மறுநாள் சவுந்தரத்துக்கு பேங்க்குக்கு போனோடனே அந்த சிஐடி காரனோட ஞாபகம் தான் வந்துச்சு. இன்னைக்கு அந்த சிஐடி காரன் வரலைன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான். அப்படியே வந்திருந்தாலும் அவன் வேற ஏதாவது வேலைக்காக வரப்போறான், நம்மளை கவனிக்கவா வரப்போறான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டான். பேங்க்குக்கு போய் அவனோட இடத்துல உட்காந்தோடனே அவனோட கண்ணு அந்த எய்தாப்ல உள்ள ஹோட்டலுக்கு தான் போச்சு. பார்த்தா சிஐடி கார அங்க வரல. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பேங்கோட மேனேஜிங் டைரக்டரோட கார் வந்துச்சு. மேனேஜிங் டைரக்டர் பேங்க்குள்ள போனாரு. எதாச்சியா திரும்பி எய்தாப்ல அந்த பில்டிங்கை பார்த்தான். அந்த சிஐடி ஆஃபீஸர் எய்தாப்ல நின்று இங்க பேங்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு. சுந்தரத்துக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இந்த சிஐடி ஆஃபீஸர் பேங்க் மேனேஜர் கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாரோ, 2 பேரும் சேர்ந்துதான் நம்மள நோட்ட விடுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. சுந்தரத்துக்கு தன்னை எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பயம் வர ஆரம்பிச்சது. கையில விலங்கு மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போற மாதிரி நினைச்சு பார்த்தான். அதை மட்டும் தங்கம் பார்த்துட்டா என் உயிரே போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். எங்கேயாலும் பேங்க் மூடுற வரையும் எந்த பிரச்சனையும் வரல. சுந்தரத்துக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. நம்ம பேர்ல அவங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான் இருக்கு, நம்மளை கைது பண்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். நம்மளை கைது பண்ண எது ஆதாரமா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். ஒருவேளை தங்க ஒட்டியானம் வாங்கினது தெரிஞ்சு போயிட்டுனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். தங்கத்துக்கிட்ட ஒட்டியானம் வாங்கின விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத, வெளியிலையும் போட்டு போகாத அப்படின்னு சொன்னான். யாருக்காவது தெரிஞ்சா கண்ணுப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி வச்சான். தங்கமும் யார்கிட்டயும் காட்ட மாட்டேன், வெளிலையும் போட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. சவுந்தரராஜன் ஒவ்வொரு தடவையும் பேங்க்குக்கு போன பிறகு அந்த சிஐடி ஆஃபீஸர் அங்க நிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு தான் இருந்தான். ஆனா ஒவ்வொரு நாளும் சிஐடி ஆஃபீஸர் அந்த ஹோட்டல்ல நின்று பேங்கை நோட்ட விட்டுட்டு தான் இருந்தாரு. சுந்தரத்தோட பயம் கூடிக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பேங்க்ல 2 குமாஸ்தா நின்று பேசிட்டு இருந்தாங்க. சுந்தரம் போய் என்னன்னு கேட்டான். அதுல ஒரு குமாஸ்தா, பேங்க்ல ஏதோ பணம் திருடு போயிருக்கதாகவும் ஏற்கனவே பேங்க் பத்தி தப்பான விஷயங்கள் வதந்தியா போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால மேனேஜிங் டைரக்டர் இது எல்லாத்தையும் மூடி மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னும் திருட்டு போன தொகை எவ்வளவுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கேட்கும் போது சவுந்தரராஜனுக்கு பயம் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. பேசாம செத்து போயிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சான். ஆதாரம் கிடைச்சாதானே நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்க, தங்கம் வாயை திறக்க மாட்டா, வேற எப்படி அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சான். ஒருவேளை நகைக்கடையில போய் நம்மளை விசாரிச்சு அதுலேருந்து ஆதாரத்தை எடுத்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான். உடனே அன்னைக்கு சாயங்காலம் நேரா நகைக்கடைக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். ஆர்டர் கொடுத்த வைரத்தோட வாங்கிக்கிட்டு அப்படியே நம்மளை பத்தி யாரும் விசாரிச்சாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நகைக்கடை வழியா போயிட்டு இருந்தான். நகைக்கடைக்கு பக்கத்துல போன சவுந்தரராஜன் நகைக்கடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். நகைக்கடையோட வாசல்ல மேனேஜிங் டைரக்டரோட கார் நின்னுச்சு. ஒரு சந்துல மறைஞ்சு நின்று அங்க நடக்கிறத கவனிச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மேனேஜிங் டைரக்டரோட கார் அவனை தாண்டி போச்சு. காருக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் இருந்தாரு. நகைக்கடைக்கு போலாமா வேணாமா அப்படின்னு மனசுக்குள்ள அவனுக்கு பெரிய போராட்டமே ஏற்படுத்திட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, போய் தான் பாத்துடலாம், என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நகைக்கடைக்கு போனான். நகைக்கடை வாசல்லையே சவுந்தரராஜனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த சிஐடி ஆஃபீஸர் நகைக்கடை முதலாளி கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. சவுந்தரராஜனோட சப்த நாடியும் ஒடுங்கி போயிட்டு வேர்த்து விறுவிறுத்து நகைக்கடைக்குள்ள போகாமையே வீட்டுக்கு ஓடி வந்தான். தன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்ற விஷயத்துல இப்ப சவுந்தரராஜனுக்கு சந்தேகமே இல்லை.
இப்படியும் நம்மளை கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணா தங்கம் என்ன நினைப்பா, அவளோட அக்கா எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டான். உயிரை விடுறதுக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். இப்போதைக்கு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் நிலைமைய பார்த்துக்கிட்டு இங்க வந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். அன்னைக்கு இரவு கடிதம் எழுதி வச்சுட்டு தங்கத்துக்கு தெரியாம வெளில போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து கடிதம் எழுதும் போது தான் தங்கத்திட்ட மாட்டிக்கிட்டான். ஆனா சவுந்தரராஜன் லேஸ்லாம் தங்கத்துக்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. தன்னோட நண்பன் ஒருத்தன் 2000 ரூபாய் பணம் தரதா சொல்லியிருந்தான், அதனாலதான் பேங்க்ல இருந்து பணம் எடுத்தேன், இப்ப அவன் பணம் தராம கையை விரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான். இது கேட்கும் போது தங்கத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருந்தது. கணவனை நினைச்சு கவலையில வாடி வதங்கி போயிருந்த தங்கத்தோட முகத்துல இப்போ ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. ஏங்க, பேசாம பணத்தை எடுத்தது தெரியாம திருப்பி கொண்டு போய் பணத்தை வச்சுட்டா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது இல்ல அப்படின்னு கேட்டா தங்கம். இப்ப ரொம்ப நாளாயிடுச்சே அப்படின்னு சொன்னா சுந்தரம். அதனால என்ன, நாளைக்கே போய் ஒட்டியானத்தை வித்துடுங்க, நம்ம கையில பாக்கி இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுத்துருங்க, நமக்கு கடவுள் இருக்காரு, ஒரு கெடுதலும் வராது அப்படின்னு சொன்னா தங்கம். சவுந்தரத்துக்கும் இது நல்ல யோசனையா தோணுச்சு. எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துட்டா மேனேஜிங் டைரக்டர் பெருசுப்படுத்த மாட்டாரு, ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, பணம் வந்தா போதும் தான் நினைப்பாரு, காது வச்ச மாதிரி பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா சவுந்தரராஜன். மறுநாள் ஒட்டியானத்தை எடுத்துட்டு போய் வேற ஒரு நகைக்கடையில வித்தான். இந்த 3 நாள்ல தங்கத்தோட விலை அதிகமாவே இருந்தது. அதனால ஒட்டியானத்துக்கு கொடுத்த மொத்த பணமும் அவன் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த 1500 ரூபாயையும் எடுத்து கொண்டு போய் மேனேஜிங் டைரக்டர்கிட்ட கொடுத்தான். எம்டிட்ட கொடுத்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் எம்டி கிட்ட சொன்னான். இதை கேட்ட அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. நல்ல வேலை பணத்தை இன்னைக்கே கொடுத்துட்டேன், நாளைக்கு கொடுத்திருந்தா ரொம்ப லேட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சுந்தரத்தை மன்னிச்சிட்டதாகவும் சொன்னாரு. பிரச்சனை இவ்வளவு சுலபமா முடிஞ்சதை நினைச்சு சுந்தரராஜா சந்தோஷப்பட்டான். அப்படியே மேனேஜிங் டைரக்டர்கிட்ட அந்த சிஐடி ஆஃபீஸரையும் அங்கேருந்து அனுப்ப சொன்னான். எம்டி ரொம்ப குழப்பமா எந்த சிஐடி ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டாரு. நம்ம ஆஃபீஸ்க்கு எய்தாப்புல உள்ள ஹோட்டல்ல இருந்து தினமும் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, அவரை தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். எம்டி கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே நான் அவரை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. சவுந்தரராஜன் ரொம்ப சந்தோஷமா தன்னோட சீட்ல வந்து உட்காந்து நிம்மதியா வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சிஐடி ஆஃபீஸர் பாக்குறத பத்தி அவன் கவலையே படல. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோன்னா தங்கத்துக்கிட்டேயும் விஷயத்த சொன்னான். தங்கமும் இந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ராத்திரி 2 பேரும் ரொம்ப நேரம் பேசி இருந்துட்டு கடைசியா நிம்மதியா தூங்குனாங்க. மறுநாள் காலையில பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப அதிர்ச்சியோட ஏதோ பேப்பரை தூக்கிட்டு ஓடி வந்தாரு. என்ன சுந்தரம், கடைசியில கல்ல தூக்கி போட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டாரு. சுந்தரத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு அப்படின்னு பரபரப்போட கேட்டான். குபேரா பேங்க் கோவிந்தா ஆயிடுச்சாமே அப்படின்னு சொன்னாரு அவரு. உங்க மேனேஜிங் டைரக்டர் எல்லாருக்கும் நாமத்தை போட்டுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாராமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில இருந்த பேப்பரை சவுந்தரத்திட்ட கொடுத்தாரு. சவுந்தரராஜன் பரபரப்போட பேப்பரை வாங்கி படிச்சான். அதுல இந்த செய்தி கட்டம் கட்டி போடப்பட்டிருந்தது. நேற்று இரவு குபேரா வங்கியின் மேனேஜிங் டைரக்டர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கியில் போடப்பட்டிருந்த பணத்தை கையாடல் செய்ததாக தெரிய வந்துள்ளது. சிறிது காலமாகவே ரகசிய போலீசார் அவரை கண்காணித்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. இரவு கைது செய்யப்பட்ட போது அவர் கையில் 2 லட்சம் ரொக்கமும் தங்க நகைகளும் இருந்ததாக தெரிகிறது. அத்துடன் புதுச்சேரிக்கு தப்பியோட முயன்ற அவரை நல்ல சமயத்தில் சிஐடி ஆபீசர் சாமர்த்தியமாக கைது செய்தார். விஷயத்தை படிச்சோனையே சவுந்தரராஜா ஸ்தம்பித்து போய் நின்னான். இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சுது. சிஐடி ஆஃபீஸர் நோட்டம் விட்டது தன்னை இல்லை எம்டியை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆமா, பயந்ததெல்லாம் வீண் தான் அப்படின்னு சவுந்தரராஜன் சொன்ன போது அவனோட மனசுல இருந்த எல்லாத்தையும் தங்கம் புரிஞ்சுக்கிட்டான். நல்ல வேலையா நேத்தே ஒட்டியானத்தை வித்து அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க, இல்லைன்னா காலத்துக்கும் அது நம்ம மனசை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தங்கம் சொன்னான். தங்கம் சொல்றது சரிதான் அப்படின்னு சவுந்தரராஜனுக்கு பட்டுச்சு. பணத்தை திருப்பி கொடுத்தோன்னதான் சவுந்தரராஜனோட மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இருந்தாலும் பேங்கை மூடினதுனால தனக்கு வேலை போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான். வேலை தானே போச்சு, போனா போகட்டும், நீங்க போகாம இருக்கீங்களே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னா தங்கம். சவுந்தரராஜனுக்கு வேற எதுவுமே சொல்ல தோணல. ஏய் தங்கமே அப்படின்னு சொல்லி தங்கத்தை கட்டிக்கிட்டான். அதை நிறைவடைந்தது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுந்தரராஜன் பண்ண தப்புனாலதான் அவனோட மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. அந்த தப்பை சரி செஞ்சோன்னு அவனும் நிம்மதியானான். கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.